பக்கச்சார்பின்றியும் ஒரு நீதியை நிலைநாட்டும் பொழுது அதில் கிடைக்கின்ற நன்மைகள் ஏன் இந்த ஒரு பக்கச்சார்பு இல்லாமையும் தாமதம் இல்லாமையும் ஒரு நீதியை நிலைநாட்டணும் போன்ற விடயங்கள் தொடர்பாக நம்ம இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். சரியா? அப்ப இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நீதிமன்றங்கள்ல விசாரிக்கப்படுகின்ற வழக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிறைவடைகிறதுக்கு, அதாவது ஒரு நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாம ஒரு நீண்ட நாள் செல்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. போலீஸ் வழக்கு இதுக்கெல்லாம் போனால் அதிகமான காலம் எடுக்கும், தொடர்ந்து நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கும், வருடக்கணக்கில் போகும், முறையான நீதி கிடைக்காது போன்ற விடயங்கள் நம்ம நினைஞ்சிருப்போம், நாளாந்த வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். சரியா? இப்போ வருடக்கணக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும், மக்கள் வந்து அந்த நீதி தொடர்பான நம்பிக்கை இழந்துருவாங்க. நீதிமன்றம் தொடர்பான ஒரு நம்பிக்கையை வந்து இழக்கின்ற நிலை ஏற்படும். அதாவது நீதி கிடைக்குமா, நமக்கான உரிய நீதி கிடைக்குமா என்ற நம்பிக்கை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சரியா? சரி, அடுத்து வந்து பார்க்கலாம். அப்படி கால தாமதமாகும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கின்ற மாதிரி அநீதி இழைக்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படலாம். அதனால என்ன செய்யறாங்க, இப்போ குறுகிய காலத்துல அந்த வழக்குகளை விசாரணை செய்கிற தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தாமதமின்றி பக்க சார்பின்றி நீதியை நிலைநாட்டுவதன் முக்கியத்துவம் தொடர்பாக பார்க்க போகிறோம். இப்போ அவ்வாறு வெகு விரைவில் வந்து நீதியை நிலைநாட்டும் பொழுது என்ன விடயங்கள் ஏற்படும் பார்ப்போம். சரியா? முதலாக பாருங்க, தனிநபர்களுக்கிடையே நீதிமன்ற தொகுதி மற்றும் சட்டம் பற்றிய நம்பிக்கை ஏற்று போதல். அவ தாமதமானுச்சுன்னு சொன்னா சட்டம் மீதும் நீதிமன்றம் மீதும் என்ன செய்யும், நம்பிக்கை இல்லாமல் போயிடும். சரியா? ரெண்டாவது பார்க்கலாம், வந்து நீதிக்கு பதிலாக அநீதி முன்னிலை வைக்கும். அப்புறம் நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு கால தாமதம் ஆகும் பொழுது, வருடக்கணக்கு ஆகும் பொழுது அங்க நீதி தொடர்பான நம்பிக்கை இழக்கப்பட்டு என்ன செய்யும், அநீதி தான் முன்னிலைப்படுத்தப்படும். அப்ப குற்றம் செய்தவர் வந்து என்ன செய்வாரு, ஒரு மகிழ்ச்சிகரமாக சந்தர்ப்பம், இல்லை நம்ம எப்படி அந்த வழக்கில் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை காணப்படும். நியாயமாக வந்து வழக்கு போட்டவர் பார்த்தீங்கன்னு சொன்ன நடக்கும், அவருக்கு வந்து எனது நீதிமன்றம் தொடர்பான ஒரு நம்பிக்கை வந்து இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நாட்டினுள் குற்றங்களும் ஊழல்களும் பெருகுதல். இது முக்கியமாக போயிடும். ஏன்னா ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து வழக்கு தாமதமாகும் பொழுது என்ன செய்வாங்க, குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க பார்க்கும். குற்றவாளிகள் என்ன செய்வாங்க, அதிகரிப்பாங்க. ரைட். அப்போ ஒரு குற்றம் செஞ்சால் தண்டனை வந்து வெகு விரைவில் கிடைக்காது. அதனால அவங்க என்ன செய்வாங்க, அந்த குற்றங்களும் ஊழல்களும் பெருகக்கூடிய தன்மையை பார்க்கலாம். ஒரு சில நாடுகளில், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரேபிய நாடுகளில் குற்றம் சாட்டப்பட்டால் என்ன செய்கிறாங்க, உடனடியாக மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு தண்டனை வழங்குகின்றாங்க. அப்போ அவ்வாறான நிலை இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து என்ன நடக்கும், மக்களுக்கு ஒரு பயம் வரும். அதாவது குற்றம் செய்யக்கூடாது, குற்றம் செய்தால் நமக்கும் இது போன்ற தண்டனை கிடைக்கும் என்று ஒரு பயநிலை வரும். ஆனால் நமது நாடை பொறுத்தளவில் போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதன் பிறகு கோர்ட்டுக்கு அவங்களை ப்ரொடியூஸ் பண்ணி வழக்கு விசாரணை பண்ணப்பட்டு அதுக்கு சாட்சிகள் தேடப்பட்டு அப்படி பல ஆண்டுகள் மாதங்களாக குறித்த வழக்கு செல்வதை நம்ம வந்து அவதானிக்கலாம். அப்போ ஆரம்பத்தில் ஒரு வழக்கு போட்டவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், இந்த வழக்கில் வின் பண்ணணும், நீதியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற தன்மையில் போகும்பொழுது தொடர்ந்து அந்த வழக்கு என்ன செய்யுது, மாத கணக்கில் போகும்பொழுது அவருக்கு ஒரு சலிப்பு நிலை ஏற்படுற தன்மையை பார்க்கலாம். அடுத்து அது மட்டும் இல்லை, நேரம் காலங்களை நம்ம என்ன செய்யணும், விரயமாகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும், நம்முடைய பொருளாதாரத்தையும் என்ன செய்யணும், இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டின் சட்டத்தின் சமநிலை, நிதியம் சீர்குலைதல். ஏன்னா சட்டம் வந்து பெரும்பாலும் சொல்லுவோம் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இவ்வாறான நிலை ஏற்படும் பொழுது அந்த தாமதமின்றி, ஏன்னா நீதித்துறை வந்து தாமதம் ஆகும் பொழுது என்ன நடக்கும், நீதியம் வந்து சீர்குலைறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
நீதியை பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழிகள் நாடும் சூழ்நிலைக்கு ஆளாகுதல். அப்ப நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வேறு வழிகள், வேற வழிகள் இருக்கா, வழக்கு விசாரணை இல்லாமல் வேற எதுவும் வழிகள் இருக்கின்றதா போன்ற விடயங்களை ஆராய்கின்ற சந்தர்ப்பம் அங்கே ஏற்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மத்தியில் சட்டம் நீதியும் மதிப்பிழந்து போகும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டு வரோம், சட்டம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. அதாவது சட்டத்தை உருவாக்கியவரும் சரி, சட்டத்தின் சார்பானவர் சரி, ஏன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, இதற்கு பொதுவானவர்னு பார்க்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கு விசாரணைகள் வந்து தாமதமாகின்ற பொழுது மக்கள் மத்தியில் வந்து சட்டம் தொடர்பாகவும் நீதி தொடர்பாகவும் என்ன செய்யும், நம்பிக்கை இழந்து போகும். அடுத்து கடைசியாக பார்க்கலாம், நீதியை பெற்றுக்கொள்வது தொடர்பில் நீண்ட காலமும் சிரமமும் பாரிய செலவும் ஏற்படுதல். அப்போ நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு நீண்ட காலம் ஏற்படும், அதே போல பாரிய சிரமமும் செலவும் ஏற்படுற தன்மையை பார்க்கலாம். சரியா? அப்போ தாமதமின்றி பக்க சார்பின்றி நீலை நிலைநாட்டுவதன் முக்கியத்துவம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ வெகு விரைவில் குயிக்கான முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு முடிவடையும் பட்சத்தில் மக்களுக்கு சட்டம் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும், மேற்குறிப்பிட்ட விடயங்கள் தான் ஏற்பட்டதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவாமா? இந்த பகுதி விளங்குச்சா உங்களுக்கு? இப்ப நான் பார்த்த பகுதி விளங்குச்சா? ஓகே, மீண்டும் பார்ப்போம். அதாவது வந்து நீதித்துறை வந்து தாமதாகும் பொழுது ஏற்படுற பிரச்சனை தான் சொல்றாங்க. சரியா? நபர்களுக்கிடையே நீதிமன்ற தொகுதி மற்றும் சட்டம் பற்றிய நம்பிக்கையற்று போற தன்மையை பார்க்கலாம். அதே போல நீதிக்கு பதிலாக வந்து அநீதி தான் என்ன செய்யும், முன்னிலை வைக்கின்ற தன்மையை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நாட்டினுடைய குற்றங்கள், அதே போல ஊழல்கள், பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகரிக்கின்ற தன்மையை நம்ம பார்க்கலாம். அதே போல நாட்டின் சட்டமும் சமநிலையும் சீர்குலைய தன்மையை வந்து பார்க்கலாம். அதே போல நீதியை பெற்றுக்கொள்வதற்கு வேற வழிகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து மக்கள் நாட தொடங்குவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில சட்டம் தொடர்பாகவும் நீதி தொடர்பாகவும் நீதிமன்ற தொகுதி தொடர்பாகவும் நம்பிக்கை இழந்து காணப்படும். அதே போல நீதியை பெற்றுக்கொள்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் எடுக்கும், அதே போல சிரமம், அதே போல பாரிய செலவும் எடுக்கும். இன்றும் கூட பார்த்தீங்கன்னா பேர் வந்து நிறைய பேர் வந்து போலீஸ் நிலையம், நீதிமன்றம் இதெல்லாம் பெரும்பாலும் நாட்டில் நிறுவ மாட்டாங்க. ஏன்னா இதுதான் காரணம். ஏன்னா அதிகளவான காலம் எடுக்கும் பொழுது மக்கள் வந்து நேரத்தையும் காலத்தையும் தன்னுடைய பணத்தை என்ன செய்யணும், செலவிட வேண்டிய தன்மை ஏற்படும். அப்போ அதனால வந்து கோர்ட் நீதிமன்றம் தொகுதி தொடர்பான விடயங்களுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக கவனம் செலுத்துறது அது தற்காலத்தில் ரொம்ப குறைவாக இருப்பதை நாம் வந்து பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்ப்போம். அதாவது சட்டத்தை மதித்து நடக்கும் பிரஜையாக வாழ்வதன் முக்கியத்துவம் யாவை? ஒரு பிரஜை பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்தை மதித்து நடக்கிறாரு. சரியா? சட்டத்தை வந்து மதித்து நடப்பதனால் வந்து ஒரு பிரஜை அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, மக்கள் சமூகத்தில் சட்டமும் ஒழுங்கும் பாதுகாக்கப்படும். ஏன்னா சட்டத்தை மதிச்சு அதன்படி நடக்கின்ற பட்சத்தில் வந்து மக்கள் சமூகத்தினர் என்ன செய்வாங்க, இந்த சட்டமும் ஒழுக்கமும் பாதுகாக்கப்படும். அப்ப எல்லாருமே அதை பின்பற்றுவாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, அதனை பின்பற்றுவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உரிமைகள் பாதுகாக்கப்படும். மக்களுடைய உரிமைகள் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். அப்ப யாருமே வந்து உரிமையினை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுய கௌரவமும் நன்மதிப்பும் வளர்ச்சி அடையும். அதனால வந்து சுய கௌரவம் உருவாகும். மக்கள் மத்தியில வந்து என்ன செய்வாங்க, சுய கௌரவம் உருவாகும். அதே போல நன்மதிப்பும் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அமைதியான சகவாழ்வு ஏற்படும். அப்ப குற்றங்கள் குறைஞ்சிடும். இப்போ எல்லாருமே சட்டத்தை வந்து மதிச்சு நடக்கும். அந்த இடத்துல வந்து அந்த சமூகத்துல வந்து குற்றங்கள் குறைந்திடும். அப்ப எப்படி இருக்கும், அந்த சூழல் நகையும் ஒரு அமைதியான சூழலா இருக்கும், சகவாழ்வு உள்ள சூழலா இருக்கும். சரியா? மக்கள் நினைவாங்க ஒரு நிம்மதியான வாழக்கூடிய முறையினை வந்து ஏற்படுற தன்மையை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏனையோரின் கௌரவத்திற்கு மதிப்பிற்கும் ஆளாகுதல். அப்ப ஏனையோருடைய மதிப்பிற்கும் கௌரவத்துக்கும் என்ன செய்யணும், ஆளாகணும். எப்படி? இந்த சட்டத்தை மதித்து நடந்தால். நம்ம சட்டத்தை மதித்து நடந்தா பிள்ளைகள் செய்வோம், நம்ம குற்றங்களை செய்ய மாட்டோம்.
குற்றங்களுக்கு அஞ்சுவோம். ஏன்னா சட்டத்தை வந்து நிச்சயமாவே நம்ம மதிப்பம் என்றால் செய்வோம், அப்போ நம்ம குற்றங்கள் செய்ய மாட்டோம். இப்போ குற்றங்கள் செய்யாட்டி மனிதன் எப்படி வாழ்வான்? சாரி, ஏனையருடைய கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரியவராக வாழக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். சில பேர் அப்போ சட்டத்தை மதித்து நடக்கும் பிரஜையாக வாழ்வதன் மூலம் வந்து நான் பெற்றுக்கொள்கிற நன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் சமூகத்தில் சட்டமும் ஒழுங்கும் பாதுகாக்கப்படும். சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன செய்யும் வந்து நல்ல முறையில் வந்து பாதுகாக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகள் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். அடுத்து தமது சுயகௌரவமும் நன்மதிப்பும் என்ன செய்யும்? வளர்ச்சியடைகின்ற தன்மை வந்து நம்ம பார்க்கலாம். அதே போல அமைதியான சகவாழ்வு ஏற்படும். அதே போல ஏனையோரின் கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் நாம் ஆளாகக்கூடிய தன்மை உருவாகும். இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சாமா? ஆம் சார். சரி, பார்ப்போம். அப்ப இந்த குறிப்பிட்ட பகுதியோட பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் முதலாவது பாடப்பகுதியானது என்ன செய்து நிறைவுக்கு வருகின்றது. முதலாவது பாடப்பகுதியில அதிகமான விடயங்கள் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? கலந்துரையாடி இருந்தோம். இந்த பகுதியோட முதலாவது பாடப்பகுதி வந்து நிறைவுக்கு வருகின்றது. ஓகேவா? ஓகே சார். ஓகே, நம்ம முதலாவது பகுதியில பார்த்த ஒரு சில விடயங்கள் அப்படியே வந்து குயிக்கா மீட்டிட்டு நம்ம வந்து அடுத்த பகுதிக்குள் செல்வோம். அப்ப அந்த விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக நம்ம பார்த்த விடயங்கள் வந்து பார்க்கலாம் வந்து எனது சட்டமும் நீதிங்கிற பகுதியில் வந்து முதலாக நம்ம பார்த்த விடயம் வந்து சட்டத்துக்கான வரைவிலக்கணத்தை பத்தி பார்த்துருந்தோம். சரியா? அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் இயல்பு தொடர்பாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதன் பிறகு சட்டத்தின் மூலாதாரம் பார்த்துருந்தோம். சரியா? அதுக்கு அடுத்தபடியா வந்து சட்டத்தின் வகை பார்த்தோம். அதில் மிக முக்கியமா வந்து தேசிய சட்டம் தொடர்பாக பார்த்துருந்தோம். அதன் பிறகு பார்த்தோம் சொன்னா அந்த தேசிய சட்டத்தினுடைய 3 பிரிவுகள் பார்த்தோம். அதுல ஒண்ணு அரசியல் யாப்பு சட்டம், 2வது குற்றவியல் சட்டம், 3வது குடியியல் சட்டம். சரியா? அப்ப அந்த விடயங்கள் தொடர்பாக வந்து நம்ம பார்த்திருந்தோம். அதன் பிறகு இந்த குற்றவியல் சட்டம் மற்றும் குடியியல் சட்டம் ஆகிய 2 சட்டங்களுக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள் தொடர்பாக வந்து நம்ம கடந்த வகுப்புல எதற்கு முதல்ல நம்ம வந்து கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு பார்த்தோம் வந்து சர்வதேச சட்டம் தொடர்பாக நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதன் பிறகு இலங்கையின் செயற்படும் சட்ட தொகுதி பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக கண்டிய சட்டம், அதே போல தேச வளமை சட்டம் மற்றும் முஸ்லிம் தனியார் சட்டம் போன்ற விடயங்களை வந்து அந்த பகுதியில் நம்ம வந்து கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் நீதிமன்ற முறைமை தொடர்பாக பார்த்துருந்தோம். அது நீதிமன்ற வந்து எவ்வாறான முறையில வந்து வளர்ச்சி அடைந்து வந்தமை தொடர்பாக பார்த்துருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய இலங்கையில வந்து நீதிமன்ற முறைமை தொடர்பாக பார்த்துருந்தோம். அதுல வந்து முதலாவது நீதவான் நீதிமன்றம், அதே போல மாவட்ட நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மாகாண மேல் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் போன்ற அந்த நீதிமன்ற கட்டமைப்பை வந்து நம்ம விரிவாக பார்த்திருந்தோம். ஒவ்வொரு நீதிமன்ற பகுதியிலும் மேற்கொள்ளப்படக்கூடிய, அதாவது வாதாடக்கூடிய வழக்குகள் தொடர்பாக அந்த நீதிமன்றங்களுடைய அதிகாரங்கள் தொடர்பாக வந்து நம்ம வந்து அந்த பகுதியில பார்த்திருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நீதவான் நீதிமன்றம் என்ன அது தொடர்பாகவும் கடைசியாக பார்த்துருந்தோம். அதன் பிறகு சட்டத்தை செயற்படுத்தும் பிரதானிகளுடைய கடமை பார்த்துருந்தோம். அது மிக முக்கியமாக நீதி அமைச்சர், பிரதம நீதியரசர், சட்டம அதிபர் அவங்களுடைய கடமைகள், அவங்களால மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகள், அந்த விடயங்கள் தொடர்பாக நம்ம கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வழக்கு விசாரணைக்கான மாற்று முறை, வழக்கை விசாரிக்காம அதற்கு வேறு எந்த முறையில வந்து ஒரு தீர்வை கண்டு கொள்ளலாம் போன்ற விடயங்களை வந்து கலந்துரையாடி இருந்தோம். அது மிக முக்கியமா பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணல் தொடர்பாக நம்ம கலந்துரையாடி இருந்தோம். அதுவும் 2 விடயம் இருந்துச்சு. ஒன்று சுயமாக முன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தல், மற்றது பார்த்தீங்கன்னா கட்டாய பேச்சுவார்த்தை போன்ற 2 விடயங்களை பார்த்திருந்தோம். அதன் பிறகு வந்து நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர் ஒம்புட்ஸ்மன் அவருடைய பதவி நிலை தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா மனித உரிமை ஆணைக்குழு தொடர்பாக பார்த்தோம். மனித உரிமை ஆணைக்குழுனா என்ன, அந்த மனித உரிமை ஆணைக்குழுவுடைய கடமைகள் என்ன, மனித உரிமை ஆணைக்குழுவின் பிரதான செயற்பாடுகள், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதன் பிறகு
சட்டத்தின் ஆட்சி தொடர்பாக நம்ம கலந்துருந்தோம். இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்ற சுதந்திரம் தொடர்பாக பார்த்துருந்தோம். அந்த இடத்துல வந்து நீதி தேவதை மற்றும் யாப்பில் சேர்க்கப்பட்ட விடயங்கள், அதாவது நீதிபதிகள் நியமனம் செய்தல், நீதிபதிகள் பதவி நீக்கம், நீதிபதிகளின் வேதனம், வேறு பதவிகளை ஏற்ற, அதே போல தேவையற்ற பிளாடுகளை கட்டுப்பாடுகள் போற்றை குறைத்தல் மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி சேவை ஆணைக்குழு அமைத்தல் போன்ற விடயங்களை பார்த்து வந்தோம். இறுதியாக வந்து நம்ம இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் வந்து இந்த தாமதமின்றியும் பக்கச்சார்பின்றியும் நீதியை நிலைநாட்டுவதன் முக்கியத்துவம், அதாவது குறுகிய காலத்துல இந்த வழக்குகள் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உரிய தீர்ப்பு வழங்கப்படுறதுல முக்கியம் தொடர்பா பார்த்துருந்தோம். இறுதியா பார்த்தோம் வந்து சட்டத்தையும் சட்டத்தை மதிக்கும் ஏன்னா பிரஜையாக வாழ்வதன் முக்கியத்துவம் தொடர்பாக பார்த்துருந்தோம். ரைட். அப்ப இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாடப்பகுதி. ஏன்னா தரம் 11ல முதலாவது பாடப்பகுதியான சட்டமும் நீதியும் போன்ற பகுதியில நாம் பார்த்த விடயங்களை ஒரு சாராம்சமா இப்ப உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேமா? அப்ப இந்த பகுதிகள் முதலாம் பாடம் உங்களுக்கு பூர்வமா விளங்குச்சாமா? ஓகே, ரைட். அப்ப நம்ம வந்து இரண்டாம் பாடப்பகுதிக்குள்ள செல்லலாம். தரம் 11ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் தவணைக்கு நாம் கற்கக்கூடிய பாடங்கள் 2 இருக்கு. முதலாவது சட்டமும் நீதியும் நாம் பார்த்துட்டோம். இரண்டாவது பாடப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா அரசின் வெவ்வேறு படிநிலைகள் போன்ற பகுதியை தான் வந்து நம்ம இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். ரைட். இன்றைய பகுதியை நாம் பார்க்கலாம் வந்து அரசின் வெவ்வேறு படிநிலைகள் தொடர்பான வந்து இந்த பகுதிக்குள்ள பார்க்கலாம். இரண்டாவது பாடப்பகுதியாக நம்ம தரம் 11 வகுப்புல காணப்படக்கூடிய பாடம் அரசின் வெவ்வேறு படிநிலைகள் தொடர்பான வந்து பார்க்கலாம். ரைட். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அரசின் வெவ்வேறு படிநிலைகள் தொடர்பாக பார்ப்போம். வந்து இப்போ இலங்கையை பொறுத்தவரை இந்த இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இலங்கையில வந்து செயற்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒற்றை ஆட்சி. அப்போ இலங்கையில வந்து செயற்படுகின்ற ஆட்சி முறையை பார்க்கலாம் வந்து ஒற்றை ஆட்சி. முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்டு விடை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்று இலங்கையில் இடம்பெறும் ஆட்சி எத்தகையதுன்னு கேள்விப்பட்டிருக்கு. ரைட். அது வந்து ஒற்றை ஆட்சி. அப்ப இலங்கையில வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து செயற்படுகின்ற ஆட்சி முறை நம்ம எப்படி சொல்றோம்? இந்த ஒற்றை ஆட்சின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த ஒற்றை ஆட்சி சொல்லி என்னன்னு பார்ப்போம். சரியா? ஒற்றை ஆட்சின்னு சொன்னா வந்து ஒரு மத்திய அரசின் கீழ், சரியா, அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருத்தல். ஒரு மத்திய அரசின் கீழ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருந்தா நம்ம அதுதான் சொல்லுவோம் வந்து ஒற்றை ஆட்சி சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ ஒரு மத்திய அரசினால் பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை நடவடிக்கைகள் வந்து செயற்படுத்தப்படும் ஆட்சி முறை என்பதும் இதனை நம்ம கொள்ளலாம். ஓகேவா? அப்ப இலங்கையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இலங்கையில செயற்படுற ஆட்சி சொல்றோம் ஒற்றை ஆட்சின்னு சொல்லி. அப்போ ஒற்றை ஆட்சினா என்னது? ஒரு மத்திய அரசின் கீழ் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருத்தல். அதான் சொல்றோம் வந்து ஒற்றை ஆட்சின்னு சொல்றோம். அப்ப அந்த மத்திய அரசின் கீழே வந்து சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, சரியா, போன்ற நடவடிக்கைகள் வந்து என்ன செயற்படுத்தப்படும் ஆட்சி முறை தான் வந்து நம்ம இந்த ஒற்றை ஆட்சின்னு சொல்லி சொல்றோம். ரைட். அப்போ ஒற்றை ஆட்சி தொடர்பா பாத்தீங்கன்னு சொன்னா ஏவை டைசி, மற்றது வந்து ஜிஎஃப் ஸ்ட்ராங், என்ன, ரைட், ஜிஎன் ஸ்ட்ராங் போன்ற 2 அறிஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறான். அப்புறம் பார்ப்போம். முதலாவது பாருங்க, யாரு? ஏவி டைசி சொல்றாரு. அதாவது ஒரு மத்திய அதிகார நிறுவனம் மாத்திரம் சட்டம் இயற்றுதல் தொடர்பில் உயர் அதிகாரத்தை பெற்றிருப்பது ஒற்றை ஆட்சி முறை அடிப்படை பண்புன்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க பாவம். ஒரு மத்திய அதிகார நிறுவனம் மாத்திரம் சட்டம் இயற்றுதல் தொடர்பில் உயர் அதிகாரத்தை பெற்றிருப்பது ஒற்றையாட்சி முறையின் அடிப்படை பண்பாகும். ஓகே, அது வந்து ஏ வி டைசி என்பவர் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிஎஃப் ஸ்ட்ராங் அவர் சொல்றாரு ஒற்றையாட்சி முறையின் அடிப்படை பண்புகள் 2 ஆகும். அவை
என்ன சொல்றாரு? ஒற்றையாட்சி முறையில வந்து அடிப்படை பண்புகள் 2ன்னு சொல்றாங்க. 2 என்ன சொல்றாரு? மத்திய அரசின் உயர்தன்மை. 2வது மேலதிக சுயாதீன நிறுவனங்கள் ஆட்சி முறையில் காணப்படாமை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிஎஃப் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் சொல்றாரு. ஓகேவா? அப்ப 2 அறிஞர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒற்றையாட்சி முறை தொடர்பாக வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சு இருக்கின்றார்கள். ரைட். அப்ப அதில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி முறை நடைபெறுகின்ற நாடுகள் தொடர்பாக நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல வந்து ஐக்கிய அமெரிக்கா, ஜப்பான், அதே போல பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல வந்து இந்த ஒற்றையாட்சி முறை வந்து நிலவுகின்ற நாடுகளாக குறிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல பாகிஸ்தான், அதே போல் பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் போன்ற நாடுகளில் வந்து இந்த ஒற்றையாட்சி நிலவும் நாடுகள் நம்ம நினைக்கலாம் ஒரு உதாரணமாக குறிப்பிடலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே ரைட். அப்போ இந்த பகுதியில் வந்து 2 விடயங்கள் பார்த்துருக்கோம். முதலாவது பார்த்தோம் இலங்கையில் வந்து நடைபெறுகின்ற ஆட்சி. அப்போ இலங்கையில் நடைபெறுகின்ற ஆட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றையாட்சி. சரியா? அடுத்து பார்த்தோம் இந்த ஒற்றை ஆட்சினா என்ன? எப்படி ஒரு மத்திய அரசின் கீழ் வந்து அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருந்தால் அதை நம்ம சொல்றோம் ஒற்றையாட்சின்னு சொல்றோம். சரியா? அப்போ ஒரு மத்திய அரசினால் வந்து சட்டத்துறை, அதே போல நிர்வாகத்துறை, நீதித்துறை நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் ஆட்சி முறையும் இந்த ஒற்றையாட்சின்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடலாம். அப்ப இந்த ஒற்றையாட்சி தொடர்பாக வந்து 2 அறிஞர்கள் நினைக்கிறாங்க தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. முதலாவது முன்வைக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏவி டைசி. அவர் என்ன சொல்றாரு? ஒரு மத்திய அதிகார நிறுவனம் மாத்திரம் சட்டமியற்றுதல் தொடர்பில் உயர் அதிகாரத்தை பெற்றிருப்பது ஒற்றையாட்சி முறையின் அடிப்படை பண்புன்னு சொல்லி அவரு சொல்றாரு. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா சிஎஃப் ஸ்ட்ராக் அவர் சொல்றாரு ஒற்றையாட்சி முறையின் அடிப்படை பண்பு 2ன்னு சொல்றாரு. முதலாவது என்னது? மத்திய அரசின் உயர்தன்மை. இரண்டாவது மேலதிக சுயாதீன நிறுவனங்கள் ஆட்சி முறையில் காணப்படாமை. இந்த 2 விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கூட்டுகளாக இருக்கின்றது. இரண்டாவது நம்ம பார்த்த விடயங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒற்றையாட்சி முறை வந்து நடைபெறுகின்ற நாடுகள் அதுல மிக முக்கியமா பார்க்கலாம் வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள் 3 இருக்கு. முதலாவது வந்து ஐக்கிய அமெரிக்கா, இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பான், மூன்றாவது பிரான்ஸ். அதே போல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல பாகிஸ்தான், அதே போல பங்களாதேஷ், நேபாளம் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒற்றை ஆட்சி முறை நடைபெறுகின்ற நாடுகளுக்கான உதாரணமாக நம்ம வந்து மேற்குறிப்பிட்ட நாடுகளை சொல்லலாம். ஓகேவா? அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சாமா? ஆம் சார். ஓகே ரைட். விளங்குச்சு என்றால் நம்ம வந்து இந்த பகுதிக்குள் செல்லுவோம். ரைட். அப்ப இந்த ஒற்றையாட்சியை பத்தி பார்க்கணும்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஒற்றையாட்சி முறை வந்து இலங்கையில வந்து மத்திய அரசு அதாவது போல பிராந்திய மற்றும் பிரதேச நிர்வாகம் என்பன தொடர்பாக நீண்ட வரலாறு ஒன்று இருக்கு. சரியா? வந்து அதாவது பிரதான காலத்துல வந்து இந்த மத்திய ஆட்சி தவிர காணப்பட்ட பிரதேச நிர்வாக அலகுகள் தான் சொல்றாங்க. அப்ப பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அரசின் மத்திய ஆட்சி தவிர அரசாட்சிக்கு உதவும் வகையில் பிரதேசங்கள் நிர்வாக அலகுகள் என காணப்பட்டுச்சு. அப்ப பிரதேசங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பல நிர்வாக அலகுகளை பிரிச்சு தான் செய்றாங்க அரசாட்சி செஞ்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா உத்தரதேசம், அதாவது உத்தரதேசம் சொல்லி வடபகுதியே சொல்றாங்க. அதே போல பிராச்சீன தேசம், அதாவது கிழக்கு பகுதியை சொல்றாங்க. அதே போல தக்குண தேசம் சொன்னா தெற்கு பகுதியாகவும், பশ্চিம தேசம்னு சொன்னா மேற்கு பகுதியாகவும் காணப்பட்டதை நம்ம வந்து இங்க பார்க்கலாம். சரியா புயல்? அதாவது பாருங்க அந்த ஒற்றையாட்சி முறை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் மத்திய அரசு பிராந்திய மற்றும் பிரதேச நிர்வாகம் தொடர்பாக நீண்ட கால ஒரு வரலாறு ஒன்று சொல்றாங்க. அதுல மிக முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா பண்டைய காலத்துல வந்து இந்த அரசின் மத்திய ஆட்சி தவிர அரசாட்சிக்கு உதவுகின்ற வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதேச அலகுகள் பல பிரிக்கப்பட்டு ஆட்சி உரிமை என்ன இருக்கு நடைபெற்று இருக்கின்றது. அப்ப அதை இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா 4 பகுதிகளாக பிரித்து அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்ற, அதாவது வடக்கு, கிழக்கு,
தெற்கு, மேற்கு போன்ற பகுதியில் வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு பகுதியை உத்தரப்பிரதேசங்கிற பேரில் பிரித்து ஆட்சி நடந்திருக்கு. கிழக்கு பிரதேசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராச்சீன தேசம் என்ற அடிப்படையிலும் மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா பশ্চিம தேசம் என்ற அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சி உரிமை நடைபெற்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். ரைட். இப்போ இவ்வாறு வந்து காணப்பட்ட ஆட்சி முறையை பார்க்கலாம் வந்து, அதாவது அன்றாபுரத்தில் பார்க்கலாம் வந்து, அன்றாபுரத்தின் இறுதி பகுதியில் பார்க்கலாம் வந்து, சரியா, அன்றாபுரம் இறுதி பகுதியில் நம்ம பார்க்கலாம் ராசரட்டை, அதே போல ருகுணுரட்டை, அப்போ அன்றாபுர இறுதி காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டை வந்து ராசரட்டை, அதே போல ருகுணுரட்டை, மலேகரட்டை, தக்குனரட்டை ஏன்னா போன்ற பிரதேச அலகுகளால் வந்து ஆட்சி செஞ்ச முறையை நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ அன்றாபுரத்தில் இறுதி காலப்பகுதியில் வந்து காணப்பட்ட நிர்வாக அழகுன்னு கூட சொல்லலாம். எப்படி ராசரட்டையாகவும், அதே போல சில பகுதியை ருகுணுரட்டை மற்றும் மலையகத்தை வந்து மலையகரட்டை, தக்கன தேசம் போன்ற அலகுகளாக பிரித்து தங்களுடைய அரசாட்சியை செய்ததை நம்ம வந்து அவதானிக்கலாம். அதே போல பொருளாதார காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையுது. எப்படி ராசரட்டை, தக்கன தேசம், தொலஸ்தஸ் சரட்டை, அட்ட தாஸ்தரட்டை என 4 பிரிவுகளாக 4 நிர்வாக பிரிவுகளாக பிரிந்திருந்த நம்ம வந்து காண முடிகின்றது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதியாக வந்து இந்த பிரித்தானிய ஆட்சி காலத்தில் கொஞ்சம் அது வந்து மாற்றம் அடையுது. பிரித்தானியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை திசாவை, அதே போல கோரலை, பற்று முதலிய நிர்வாக அலகளாக பிரித்திருந்த நம்ம வந்து இங்கே அவதானிக்கக்கூடியதை நம்ம வந்து இருக்கின்றது. ரைட். இந்த பதிவு உங்களுக்கு விளைஞ்சாமா? ரைட். அதாவது என்ன சொல்ல வராங்க, ஆரம்ப காலங்களில் இந்த ஒற்றை ஆட்சி முறை அமைவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நிர்வாக அலகுகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி உரிமை நடைபெற்று இருக்கின்றது. அதாவது ஆரம்பத்தில் வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு என்ற 4 பகுதிகளாக பிரித்து ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதே போல் அன்றாபுரத்தில் இறுதி கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசரட்டை, உருகுணரட்டை, அதே போல மலையகரட்டை, தக்கின தேசம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாக அலகுகள் காணப்பட்டிருக்கு. அதே போல் அடுத்து வரக்கூடிய புலனறுவை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ராசரட்டை, தக்கின தேசம், தொல்லஸ் தஹாரட்டை, அதே போல ஹட தஹாரட்டை போன்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்ட தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல அதன் பிறகு வந்து பிரித்தானியாவுடைய ஆட்சி காலத்துல வந்து எப்படி பிரிக்கிறாங்க, அதாவது திசாவை, அதே போல கோரலை, பற்று முதலிய நிர்வாக அலகுகளாக இந்த பகுதிகள் செயற்பட்டு வந்ததை நம்ம வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. ஓகே ஆமா? அப்ப இந்த பதிவு வேலைச்சா உங்களுக்கு? ஓகேமா, ரைட். ரைட். இப்போ பார்ப்போம் வந்து இந்த இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானிய காலத்தில் நிர்வாகத்தில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையில் பிரித்தானிய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிரதான மாற்றங்கள். பிரித்தானியர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க என்னென்ன மாற்றங்களை செய்தார்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். பிரித்தானிய பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1815ஆம் ஆண்டு பிரித்தானியர் வந்து முழு இலங்கையுமே கைப்பற்றி கொள்கின்றார்கள். சரியா? இலங்கையில் இறுதியாக காணப்பட்ட கண்டி ராஜ்ய மன்னனான ஸ்ரீ விக்ரமராசிங்கனை கைது செய்வதன் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியர் இலங்கை முழுவதையும் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றாங்க. போர்த்துகேயரையும் ஒல்லாந்தரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கரையோர பகுதியை மாத்திரம்தான் கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள். அப்போ கண்டி வந்து ஒரு சுதந்திர அரசாக காணப்பட்டுச்சு.
சரியா? 1796ஆம் ஆண்டு ஒல்லாந்தரிடமிருந்து நாட்டை கைப்பற்றிய ஆங்கிலம் 1815ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டியை கைப்பற்றுவதன் ஊடாக, அதாவது ஸ்ரீ விக்ரமராசிங்கனை வந்து கைது செய்வதன் ஊடாக பார்த்தீங்க சொன்னா முழு இலங்கையுமே பார்த்தீங்க சொன்னா தமது ஆட்சிக்குள் கொண்டு வராங்க. ரைட். கொண்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களால ஏற்படுத்தப்பட்ட சில மாற்றங்கள் தொடர்பாக தான் வந்து இந்த பகுதியில பார்க்க இருக்கின்றோம். ரைட். அந்த அடிப்படையில் பார்க்கலாம். நம்ம முதலா பாருங்க, அதாவது 1833ஆம் ஆண்டு இந்த கோல்புக் கமரன் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. சரியா? அதாவது 1833ஆம் ஆண்டு கோல்புக் கேமரன் என்ற சீர்திருத்தத்தை வந்து அவர்களால கொண்டு வரக்கூடிய தன்மை நம்ம வந்து இங்க பார்க்கலாம். அப்ப இந்த கோல்புக் கேமரன் சீர்திருத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டவா கழகத்துக்கு மொத்தம் எத்தனை பேர்? 15 பேர் தெரிவு செய்யப்படுறாங்க. சட்டவா கழகத்துக்கு வந்து 15 பேர் வந்து தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதை நீங்க பார்க்கலாம். பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உத்தியோக பற்றுள்ளோர் அவருடைய எண்ணிக்கை வந்து உத்தியோக சார்புன்னு சொல்லி பார்க்கலாம், அல்லது வந்து உத்தியோக பற்றுள்ளோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா 9 பேரா இருக்காங்க. சரியா? அடுத்து உத்தியோக பற்றற்றோர் தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னா 6ஆக காணப்படுகின்றது. அதுல அந்த உத்தியோக பற்றற்றோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பியர் 3 பேர் இருப்பாங்க. அதே போல சிங்களவர் ஒருத்தர் இருப்பாரு. அதே போல பரங்கியர் ஒருத்தர் இருப்பாரு. தமிழர் ஒருத்தர் இருப்பாரு. மொத்தமா ஐரோப்பியர் 3, பரங்கியர் 4, சிங்களவர் 5, தமிழர் 6, மொத்தமா 6 பேர் வந்து அந்த உத்தியோக பற்றோற்றோர் தொகையில் இருப்பதை நம்ம வந்து பார்க்கக்கூடியதா நம்ம இருக்கின்றது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கோல்புக் கேமரன் கோல்புக் கமரன் சீர்திருத்தம், யாப்பு சீர்திருத்தம் 1833ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுது. அதுல மொத்தமா வந்து சட்டவா கழகத்துக்கு 15 உறுப்பினர்கள் காணப்படுகின்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 9 பேர் வந்து உத்தியோக பற்றுள்ளோர், மீதி 6 பேர் தான் பாத்தீங்கன்னு சொன்னா உத்தியோக பற்றற்றோர். அப்ப அந்த உத்தியோக பற்றற்றோர் 6 பேர்ல 3 பேர் ஐரோப்பியராகவும், ஒருவர் பரங்கியராகவும், ஒருவர் சிங்களவர் மற்றும் ஒருவர் தமிழராகவும் காணப்படுறதை நம்ம வந்து இங்க பார்க்கலாம். இந்த பகுதி தொடர்பாக நீங்க பார்க்கலாம். வந்து இலங்கை நம்முடைய கிரேட் 11 வரலாறு புத்தகத்துல இந்த யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா விரிவாக கொடுக்கப்பட்டதை நம்ம வந்து நோக்கலாம். அப்ப அதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோல்புக் சீர்திருத்தத்தின் ஏற்பட்ட நன்மை தொடர்பாக ஒரு சில விடயங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்த யாப்பு சீர்திருத்தத்துக்கு, அதாவது அடுத்த யாப்பு சீர்திருத்தமான 1910ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட குரு மக்களம் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக பார்ப்போம். இப்போ இதில் நீங்க பார்க்கலாம் வந்து கோல்புக் சீர்திருத்தத்தின் ஏற்பட்ட நன்மை தொடர்பாக நம்ம வந்து பார்ப்போம். கொஞ்சம் பார்ப்போம். அதில் நிறைய இருக்கின்றது. ஒரு சில விடயங்களை மாத்திரம் நம்ம வந்து இங்க பார்க்க இருக்கின்றோம். அதுல மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா சட்டவாக கழகம் அமைக்கப்பட்டு பிற்காலத்தில் பார்லமன்றம் எனப்படும் அமைப்பு தோன்றது காரணமா அமைஞ்சு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டவா கழகம் அமைக்கப்படுது. அந்த அடிப்படையில வந்து பிற்காலத்துல பார்லமன்றம் தோன்றுவதற்கு அடிப்படையா அமைந்தது வந்து இந்த கோல்புக் கமரன் திட்டமா இருக்குன்னு சொல்ல சொல்லலாம். சரியா? சரி சரி. அது போல வந்து நீதி தொடர்பான ஆளுநரின் அதிகாரம் வந்து மட்டுப்படுத்தப்படுகின்றது. அதே போல இலங்கையின் யாப்பு ஆட்சியின் ஆரம்பமாக, பிரதிநிதித்துவ ஆட்சியின் ஆரம்பமாக கோல்புக் சீர்திருத்தம் விளங்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது யாப்பாக வந்து இந்த கோல்புக் சீர்திருத்தம் விளங்குது. அதே போல கட்டாய அரச கர்ம முறை, அதாவது ராஜகாரிய முறை வந்து நீக்கப்படுது.
அதே போல் கோல்புக் அரசியல் சீர்திருத்தம் பெருந்தோட்டத்துறை வளர்ச்சிக்கு உதவுறதை நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஒரு சில விடயங்களை சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் மேலதிகமாக தொடர்பாக தேடிக்கொள்ள வேண்டும். சரியா? இப்போ கோல்புக் சீர்திருத்தம் வந்து மிக அதிகமான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு இப்போ சொல்லி இருந்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1910ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு யாப்பு சீர்திருத்தம் தான் பார்த்தீங்கன்னா குரு மக்களம்ங்கிற இந்த யாப்பு சீர்திருத்தம். ரைட். இந்த குரு மக்களம் தொடர்பாக நோக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து அதாவது இங்க வந்து சட்டவாத கழகத்துல வந்து 21 பேர் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே கோல்புக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமா 15 பேர் தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப குரு மக்களம் யாப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டவா கழகத்துல வந்து 21 பேர் நினைக்கிறாங்க நியமிக்கப்படுறாங்க. அப்ப அதன் அடிப்படையில உத்தியோகப்பட்டுள்ளோர் பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை பேர்? 11 பேராக காணப்படுகிறாங்க. உத்தியோகப்பற்றோர் தொகை பார்த்தீங்கன்னு சொன்னா 10 காணப்படுகின்றது. ஏற்கனவே வந்து கோல்புக்ல வந்து உத்தியோகப்பற்றோர் 9 பேராகவும் உத்தியோகப்பற்றோர் 6 பேராகவும் இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த குருமக்களம் யாப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா உத்தியோகப்பட்டுள்ளோர் வந்து 11 பேராகவும் உத்தியோகப்பற்றோர் அதாவது உத்தியோக சார்பற்றோர் தொகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 10ஆகவும் காணப்படுகின்றது. மொத்தமாக 21 பேர். ரைட். அப்ப இதுல பார்க்கலாம் வந்து இந்த உத்தியோக பற்றோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி சொல்றாங்க, வாக்குரிமை மூலம் வந்து 4 பேர், வாக்குரிமை மூலம் வந்து 4 பேரும் நியமனம் மூலம் 6 பேரும் நியமித்தமை வந்து பார்க்கலாம். அப்ப வாக்குரிமை மூலம் 4 பேர்ல கல்வி கற்ற இலங்கையர் ஒரு ஆள், ஐரோப்பியர் 2 பேர், ஒரு ஆள், மொத்தமா அப்ப 4 பேர் வாக்குரிமை மூலம் நியமனம் பெறுகின்ற 4 பேர்ல கல்வி கற்ற இலங்கையர் ஒரு ஆள், ஐரோப்பியர் 2 பேர், பரங்கியர் ஒரு ஆள். ரைட். அப்ப நியமனம் மூலம் வருகின்ற 6 பேர்ல வந்து கரையோர சிங்களவர்கள் 2 பேரு, கண்டி சிங்களவர் ஒரு ஆள், அதே போல தமிழர் 2 பேரு, முஸ்லீம் ஒருவர், மொத்தமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6 பேர் வந்து நியமனம் பெறுகின்ற தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். பாப்போம் வந்து கோல்புக்கு பிறகு வந்து 1910ஆம் ஆண்டு சரியா குரு மக்களம் யாப்பு சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அப்ப அதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 21 பேர், ஏற்கனவே 15 பேர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க கோல்புக் ஆணைக்குழுவுல. இங்க பார்க்கலாம் வந்து மொத்தம் 21 பேர். அப்ப 21 பேர்ல உத்தியோகப்பட்டுள்ளோர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 11 பேராகவும் பற்றற்றோர் பாத்தீங்கன்னு சொன்னா 10 பேராகவும் இருக்காங்க. அப்ப உத்தியோகப்பற்றோர் 10 பேர்ல வாக்குரிமை மூலமாக 4 பேரும் நியமனம் மூலமாக 6 பேரும் இருப்பதை காணலாம். அப்ப வாக்குரிமை மூலமான 6 பேர்ல ஐரோப்பியர் 2 பேர், கல்வி கற்ற இலங்கையர் ஒருத்தர், அதே போல பரங்கியர் ஒருத்தர், மொத்தமா 4 பேர் நியமிக்கப்பட்ட தன்மையை பார்க்கலாம். நியமனம் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா கரையோர சிங்களவர் 2 பேர், தமிழர் 2 பேர், மொத்தம் 4, அதே போல கண்டி சிங்களவர் ஒருத்தர் 5, முஸ்லீம் ஒருத்தர் 6, மொத்தமா 6 பேர் நியமனம் பெற தன்மை வந்து இங்க பார்க்கலாம். ரைட். அப்ப இங்க குருமக்கள சீர்திருத்தத்துல வந்து முக்கிய அம்சங்கள் தொடர்பாக வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சில விடயங்களை வந்து அப்படியே கலந்துரையாடி நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சட்டவா கழகத்திற்கு முதன்முறையாக வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுறாங்க. அது மிக முக்கியமானது. அப்ப கல்வி கற்ற இலங்கையர் பிரதிநிதி பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக 1912ஆம் ஆண்டு சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டது மிக முக்கியமான விடயமா பார்க்கப்படுகின்றது. அடுத்து பார்த்தா தொடர்ந்து உத்தியோக சார்புள்ளோர் பெரும்பான்மையாக இருக்கிறத வந்துங்க பார்க்கலாம். அப்ப இந்த விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்துல முக்கியமான விடயங்கள்ல ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன். ரைட். ஆமா, இப்ப நம்ம 2 யாப்பு தொடர்பா பார்த்துருக்கோம். முதலாவது பார்த்தோம் கோல்புக் 1833ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பு தொடர்பா பார்த்திருந்தோம். இரண்டாவது வந்து 1910ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட குரு மக்களம் யாப்பு தொடர்பா பார்த்திருந்தோம்.
இந்த 2 யாப்பு தொடர்பாக பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஓகே, ரைட். அப்ப நம்ம வந்து யாப்பு தொடர்பா பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்த யாப்பு தொடர்பா பார்க்க போறோம். ரைட். அடுத்த யாப்பு தொடர்பா பார்க்க போறோம் வந்து நம்ம மணிங் யாப்பு தொடர்பா பார்க்க போறோம். சரியா? 1921ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மணிங் யாப்பு தொடர்பா நம்ம வந்து பார்க்க போகின்றோம். முதலாவது பார்த்தா வந்து 1833ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஹோல்ப்ரூக் கமரன் யாப்பு தொடர்பா பார்த்திருந்தோம். இரண்டாவதாக 1910ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட குரு மக்களம் யாப்பு தொடர்பா பார்த்திருந்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 1921ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மணிங் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பா பார்க்க போறோம். ரைட். அப்ப மணிங் யாப்பு சீர்திருத்தத்துல சட்டவா கழகத்தினுடைய அங்கத்தோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா 37ஆக வந்து அதிகரிக்கப்படுது. ஏற்கனவே பார்த்தோம் கோல்புக்ல 15 பேர், குரு மக்களத்துல 21 பேர். மணிங்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டவா கழக அங்கத்தோட எண்ணிக்கை வந்து 37ஆக அதிகரிக்க இருக்கின்ற தன்மையை பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து உத்தியோக சார்புள்ளோர் 14 பேராகவும் உத்தியோக சார்பற்றோர் பார்த்தீங்கன்னு சொன்னா 23 பேராகவும் அதிகரிக்கப்படுகின்றது. ஏற்கனவே பார்த்த 2 யாப்புகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உத்தியோக சார்புள்ளோருடைய தொகை அதிகமாகவும் உத்தியோக சார்பற்றோர் தொகை வந்து குறைவாகவே இருந்துச்சு. முதன்முறையாக பார்க்கலாம் வந்து உத்தியோக சார்பற்றோட எண்ணிக்கை வந்து இது அதிகரிக்கின்ற தன்மையை வந்து இங்கே பார்க்கலாம். மொத்தம் 23 பேர். அப்ப அதுல நீங்க பார்க்கலாம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வாக்குரிமை மூலமாகவும் 7 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா நியமனம், அதாவது ஆளுநரினால் வந்து நியமனம் பெறுகின்ற தன்மையை வந்து எங்கன பார்க்கலாம். அந்த 16 பேர்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா வந்து இன வாரி தொழில் ரீதியாக வந்து 5 பேரும், அதே போல மாகாண தேர்தல் தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னு சொன்னா 11 பேரும் நியமிக்கப்படுகின்ற தன்மையை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். சரியா? அடுத்து வந்து நியமனம் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா 7 பேர். சரியா? அப்ப இங்கே இனவாரி தொழில் ரீதியாக 5 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பியர் வந்து 2 பேராகவும், பரங்கியர் ஒரு ஆள், மொத்தம் 3, வர்த்தக சங்கத்தை சேர்ந்த ஒரு ஆள் 4, அதே போல கீழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக ஒருத்தருமாக மொத்தம் என்ன செய்யலாம் 5 பேர் நியமிக்கப்படுகின்ற தன்மையை பார்க்கிறோம். மாகாண தேர்தல் தொகுதி ரீதியாக உள்ள 11 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொழும்புல ஒருத்தர், அதே போல மேல் மாகாணத்துல 2 பேராகவும் ஏனைய மாகாணங்கள்ல இருந்து 8 பேர், மொத்தமா 11 பேர் நியமிக்கப்படுகின்ற தன்மையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல நியமனம் மூலம் ஆளுநர் மூலமாக நியமனம் மூலம் நியமிக்கப்படுற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டி சிங்களர் வந்து 2 பேராகவும், அதே போல முஸ்லிம் ஒருத்தர், இந்திய தமிழர் ஒருவராகவும், அதே போல சிறப்பு 3 பேராகவும் அங்கே நியமிக்கப்படுற தன்மையை வந்து பார்க்கலாம். அப்ப இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா 1921ஆம் ஆண்டு சட்டவா கழகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட 37 பேரை கொண்ட மணிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தினுடைய அம்சமான இந்த இடத்துல பார்க்கின்றோம். ரைட். அதை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். 1921ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மணிங் யாப்பு சீர்திருத்தம், அதாவது 3வது யாப்பா இருக்கு. முதலாவது யாப்பு கோல்ப்ரூக் 1833ஆம் ஆண்டு, இரண்டாவது யாப்பு குரு மக்களம் 1910ஆம் ஆண்டு, மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மணிங் அரசியல் யாப்பு
1ஆம் ஆண்டு. இப்போ அந்த அடிப்படையில் சட்டவா கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற அங்கத்தோட எண்ணிக்கை வந்து 37ஆக காணப்படுகின்றது. கோல்புரூக்கில் 15 பேராக இருந்த அங்கத்தோட எண்ணிக்கை குறும்பக்காலத்தில் 21 பேராக அதிகரிக்கப்படுகின்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிங்கில் வந்து அது 37ஆக அதிகரிக்கப்படுகின்றது. அப்போ இங்கே உத்தியோக சார்புகளோட எண்ணிக்கை 14ஆகவும் உத்தியோக சார்பற்ற தொகை வந்து 23ஆகவும் காணப்படுகின்றது. ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்புரூக்லையும் சரி, அதே போல குறும்பக்காலத்திலையும் சரி வந்து உத்தியோக சார்புகளோட எண்ணிக்கையை தான் வந்து அதிகரிச்சு, உத்தியோக சார்பற்றோட எண்ணிக்கை வந்து குறைவாகவே இருந்துச்சு. அப்போ முதன்முறையாக வந்து உத்தியோக சார்பற்றோட உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து 23ஆக அறிமுகப்படுத்தப்படுது. அது மணிங் ஆப்பினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமா நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ரைட். மணிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக உத்தியோக சார்பற்ற உறுப்பினர்கள் 23 பேரில் வந்து வாக்குரிமை மூலமாக 16 பேரும் நியமனம் மூலமாக 7 பேரும் நியமிக்கப்படுற தன்மையை பார்க்கலாம். வாக்குரிமை மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனவாரி தொழில் ரீதியாக வந்து 5 பேர், அதில் வந்து ஐரோப்பியர் 20, அதே போல பரங்கியர் ஒரு ஆள், வர்த்தக சங்கம் ஒரு ஆள், கீழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கம் ஒரு ஆளாக இருக்கின்றது. அதே போல மாகாண தேர்தல் தொகுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய மாகாணங்கள் வந்து 8 பேராகவும் மேல் மாகாணத்தில் 2 பேர், கொழும்பிலிருந்து ஒருத்தர் நியமிக்கப்பட்ட தன்மையை பார்க்கலாம். நியமனம் மூலம் உள்ள 7 பேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டி சிங்களவர் 2, முஸ்லீம்ல இருந்த ஒருவர், இலங்கை தமிழர் இருந்த ஒருவர், சிறப்பு 3 பேர், மொத்தமாக வந்து 7 பேர் நியமிக்கப்பட்ட தன்மையை பார்க்கலாம். அதே போல வந்து அந்த உத்தியோக சார்புள்ளோர் 14 பேர்ல பதவி வழியாக 5 பேரும், ஆளுநர் நியமனம் மூலமாக 9 பேரும் நியமிக்கப்பட்ட தன்மை வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக பார்த்திருக்கேன். அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சாமா? வந்து இந்த மணிங் ஆப்பினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக கொஞ்சம் பார்த்துருவோம். மணிங் ஆப் அரசியல் ஆப்போட முக்கியத்துவம் பார்ப்போம். அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவா கழகத்தின் முதன்முறையாக உத்தியோக சார்பற்றோர் பெரும்பான்மையாக காணப்படுற அது முக்கியத்துவம். அதே போல பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றது, அதுவும் இதோட முக்கியத்துவம் பார்க்கலாம். அதே போல சட்டவா கழகத்தின் அதிகாரங்கள் சிறிய அளவில் அதிகரிக்கப்படுகின்றது, இதுவும் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கலாம். சரியா? அப்போ அதிகமான விடயங்கள் காணப்படுகின்றது. நான் ஒரு சில விடயங்களை மட்டும் உங்களுக்கு கூறி இருக்கின்றேன். ஓகேவாமா? ஓகே, ரைட். அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சாமா? ரைட். அப்ப கொஞ்சம் சாராம்சமா சொல்லுங்க பாப்போம். இலங்கையில வந்து செயற்படுத்தப்படுற ஆட்சி முறை எது? ஓகே, ஒற்றை ஆட்சி. அப்ப ஒற்றை ஆட்சின்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? ஒரு மத்திய அரசின் கீழே வந்து அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருந்தால் வந்து நம்ம ஒற்றை ஆட்சின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த ஒற்றை ஆட்சியில வந்து சட்டத்துறை, அதே போல நிர்வாகத்துறை, அதே போல நீதித்துறை போன்ற நடவடிக்கைகள் வந்து செயற்படுத்தப்படும் முறை நம்ம வந்து இந்த ஒற்றை ஆட்சியில வந்து சொல்லியிருக்கின்றோம். அதுல வந்து ஏவி டைசி மற்றும் சிஎஃப் ஸ்டான்ட்ராங் ஆகியோர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒற்றை ஆட்சி முறை நடைபெறுகின்ற நாடுகள்ல அபிவிருத்தி அடைந்த நாடுகள் சொல்ல முடியுமாமா? ஒரு 3 நாடுகள் சொல்லலுமா? ஒற்றையாட்சி முறை நடைபெறுகின்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகள் ஒரு 3 மாதிரி. கியூபாலே ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், ஜப்பான், பிரான்ஸ். ஓகேவா? ஓகே சார். ஐக்கிய ராஜ்யம், ஜப்பான், பிரான்ஸ். ரைட். அடுத்தது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம். ஓகேவா? ஓகே சார். ரைட். இப்போ ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, அதாவது உத்தர தேசம், பிராச்சீன தேசம், தக்கின தேசம், பশ্চিம தேசம் என்ற அடிப்படையில் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ ஆனால் இறுதியில் வந்து பொருளாதார காலத்தில் வந்து அன்றாபுர காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ராசரட்டை, உருகுணரட்டை, மலையகரட்டை, தக்கின தேசம் அடிப்படையில் வந்து ஆட்சி செஞ்ச முறையும், அதே போல் பொருளாதார காலத்தில் வந்து ராசரட்டை, தக்கின தேசம்,
தொலஸ் தஹா ஸ்ரட்டை, அதே போல் ஹட்ட தஹாஸ்ரட்டை போன்ற பகுதிகளாகவும் பிரித்து நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல் பிரித்தானிய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திசாவை, கோரலை, பட்டு முதலிய அலகுகளாக வந்து இந்த நிர்வாகம் செயற்படுத்தப்பட்டு இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1815 ஆண்டு பிரித்தானியரால் இலங்கை முழுவதும் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களால ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், அதில் 3 விடயங்கள் மிக முக்கியமாக பார்த்தோம். முதலாவது 1833 ஆண்டு கோல்ப்ரூக் கமரன் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக பார்த்தோம். அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்ட காலத்தில் வந்து 15 பேர், உத்தியோக சார்புள்ளோர் 9, உத்தியோக சார்பற்ற தொகை 6ன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் குரு மக்களம் பார்த்தோம். அதில் வந்து சட்டவா கழகத்தில் மொத்தம் 21 பேர், உத்தியோக சார்புள்ளோர் 11 பேராகவும் உத்தியோக பார்த்தோம். இறுதியாக பார்த்தபடியே வந்து 1921 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மணிங் யாப்பு சீர்திருத்தம், அதில் மொத்தம் வந்து 37 பேர், உத்தியோக சார்புள்ளோர் வந்து 14 பேராகவும் உத்தியோக சார்பற்ற தொகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 போன்ற விடயங்களை வந்து நம்ம இறுதியாக பார்த்துருந்தோம். அப்போ இன்றைய தினம் நாம் பார்த்த விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஓகேம்மா, ரைட். அப்போ நீங்கள் அடுத்த வகுப்பு வரும்போது சொன்ன வந்து கோல்ப்ரூக் அரசியல் யாப்பு, அதே போல் குருமக்களம், மணி போன்ற யாப்புகளுடைய முக்கியத்துவம் தொடர்பாக கொஞ்சம் தேடி எழுதிக்கிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே சார். அப்போ இன்றைய தினத்தில் இணைந்து கொண்டவங்களுக்கு எமது நன்றி. மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம். ஓகே, குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட்.